தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட காலம் நம்மளை துரத்துனாலும் சரி, அதாவது எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் தனுசு ராசி. எனக்கு நேரம் காலம் சரியில்லை, ஸோ அவன் காலில் எல்லாம் போய் இவன் கையில் விழலாமா, அவன் காலில் விழலாமா, இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. தலையே போனால் போயிட்டு போகுது, நான் ஏன் அவன்கிட்ட தலை வணங்கணும், இதுதான் தனுசு ராசி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெல்றதும் எதுக்கு, எழறதும் எழுந்திருப்போம் அப்படின்னு நம்புவாங்க. யார் தயவும் தேவையே இல்லை, சொந்த காலில் நின்று உழைச்சி சாதிக்க முடியும்னு சொல்கிற தன்மான சிங்கங்கள் தாங்க தனுசு ராசி. அதே மாதிரி எதையுமே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவங்க தனுசு ராசி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமாகும் தான், ஆனால் ஒரு விஷயம் எங்களால் இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறோம், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறோம், ஆனாலும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலையே. ஏன்னா நீங்கள் தலைவர்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டாலும் சரி, தனுசு ராசி சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பும் இவங்க தலையில் தான் இருக்கும். அதே போல் நட்பு வட்டம், அந்த நட்பு கூட்டத்துக்கே இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. அதே போல் நல்லது கெட்டதுக்கு இவங்க போய் நிற்பாங்க. சொந்த பந்தங்களாக அவங்க நல்லது கெட்டதுக்கும் இவங்க போய் தலைமை தாங்குவாங்க. ஸோ இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு போய் நிற்பாங்க. ஆனால் தன்னோட கட்டத்துக்கு, தன்னோட கஷ்டத்துக்கு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்களுக்கு போய் கஷ்டமா, நம்புற மாதிரியே இருக்குது, ஆஹோ ஓஹோன்னு பேசுவாங்க. சும்மாவே நம்மக்கிட்ட இவங்க ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க, கஷ்டம் இருக்கோ. ஆனால் இவங்க நம்மளை பல கோடிக்கு அதிபதி, அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நீ சும்மா சொல்லாத, அவங்க என்னன்னா சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கடன் வந்திருக்கும், அது பாரு இன்னும் ஒரு மாதத்தில் அடைச்சிருவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வைத்தெரிச்சலோடு பேசினாலும் அது பழிக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுமே இருக்கும். நீ வைத்தெரிச்சலில் பேசினாலும் பரவாயில்ல, உயர்த்தி பேசிக்கோ, ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தான் பொறாமையில் அவங்க பொங்கி பேசினாலும் இறக்கி பேசாத அளவுக்கு எப்பவும் ஒரு படி முன்னாடியே நிற்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வலம் வரக்கூடிய நம்ம தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, அதாவது உறவுகளால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். என்னன்னா உறவுன்னு சொல்கிறது தனுசு யோசிப்பாங்க, அது சரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அப்படியே பெருசாக பார்த்துட்டாங்க நம்மளை, இதில் இந்த உறவு வரியா என்ன நடக்க போகுதோ, என்ன பண்ண வருதோ அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான கிரகம் இவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கம். அது யாருங்க? நம்ம குரு பகவான் தான். குருவோட பயிற்சி தான் உங்களுக்கு நான் ஒரு உறவுன்னு சொல்லியிருக்கேன். இந்த உறவால் தான் உங்கள் வாழ்க்கை நிலை நல்ல விதத்தில் மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க. இத்தனை நாளாக நல்லா தான் இருந்தோம், போராட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு, சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, ஒரு செகண்டில் மின்னல் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, டெம்பரவரியான சந்தோஷத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் பார்த்த தனுசு ராசி நிரந்தரமான அடுத்து ஒரு வருஷ காலத்துக்கு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரங்களாக மாறப்போதீங்க. அது என்ன எப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால் இதுவரைக்கும் உங்கள் ராசிநாதன் எங்கே இருந்தார்? 6ஆம் இடத்துல இருந்தார், மறைஞ்சு இருந்தார். இதனால் உங்களுக்கு நீங்களே எதிராக கூட மாறி இருப்பீங்க, அந்த அளவுக்கு சூழல் இருந்துச்சு. ஆனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவுரை எல்லாருமே ஏற்று நடந்துக்க போகிறாங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்க போகுது, புரியுதுங்களா? பழைய பகையை மனசில் வச்சுக்காம உறவுக்காரங்க கிட்ட அன்பாக பழகிக்கோங்க. இந்த பகையை மறந்துடுங்க, அதை விட்டுட்டு பகைக்கு யார் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி சுத்தமாக வேணாங்க, அதை விட்டுருங்க. அதே போல் பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ போகிறீங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது. நிஜமாக நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லாதாமா இருக்குது, இந்த குரு பயிற்சி நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணுமா, குரு அவ்வளவு வலிமை இருக்கா அவருக்கு, அந்த கரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு சாதகமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுய ஜாதகத்தை காட்டி பார்க்கல,
ஆனால் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் சரிங்க, பொதுவாக சொல்கிறேன், குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. அதாவது குருனா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இவர் இவ்வளோ வலிமையாக இருக்காருன்னு அப்போ தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும். ஆதி பரம்பொருளாகிய இறைவன் வந்து தன் சக்தியை வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு 3 அம்சமாக படைச்சாங்க. பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலத்தையும் உருவாக்கினார், அசுர குலத்தையும் உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகளில் முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகம்தான் அந்த பிரகாஸ்திபதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபகிரகம்னு பெயரெடுத்து பெருமைக்கு உரியவர் பிரகஸ்திபதினு அழைக்கப்படக்கூடியவர். இவர் தேவர்களுக்கு எல்லாமே தலைவன். இவர் ஒருத்தர் நமக்கு வந்து சாதகமாக இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தா. அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், 2வது புத்திர சப்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இந்த 2ஐயுமே கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஸோ இவரால் இது 2 மட்டுமே குடிக்க முடியுமானா கிடையாதுங்க. சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம், மந்திர யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் இவை எல்லாமே குருதேவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைகள் தான். குருவுடைய அருள் இருந்தால் இந்த துறைகளில் கூட நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஆனால் இது மட்டும் இல்லைங்க, திருமணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதே மாதிரி திருமண அளவுக்கு திருமணத்துக்கே முக்கியமான கிரகம்னு பார்த்தா அந்த குரு பகவான் தான். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு, திருமணமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை சரியாக அமையலை, வரனே அமையலை, அப்படியே வந்துட்டு வரன்னு அமைச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி தடைப்பட்டு நிற்குதுன்னு சொல்கிற வாக்கு. அவருடைய ஜாதகத்தில் குருவை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் எங்கே இருக்காருன்னா, அவருடைய பார்வை எங்கெங்கே விழுதுன்னா இதை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாகுமான்னு நாங்கள் கணிச்சு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் குரு எந்த அளவுக்கு முக்கியமானவர், இவர் வலிமை மிக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே உங்களை போல் இன்னும் 10 பேர் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலத்தை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த மனக்கசப்பில் விலக்கி வைக்கிறாரு. மனம் திறந்து பேச போகிறீங்க. அதே போல் வீடு கட்ட பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தா அந்த கடன் உதவி வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சொந்த வீடு அமையும். இழந்த பதவியை மீண்டும் பெற போகிறீங்க. சொத்து பிரச்சனைகள் தீரும். அதே போல் குரு பகவானினுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசியை வந்து குரு பார்க்கறதுனால அழகு இளமை கூடும். எதுலேயுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே விலகி புது உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதனால் சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வு ஏற்பட போகுதுங்க. கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீங்க. ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. புதுசாக குளம் வெட்டுறது, கிணறு அமைக்கிறது, இது போன்ற பொது காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. கோயில் விஷயத்தில் திருவிழா இது எல்லாத்தையுமே நீங்கள் தலைமை தாங்கி நடத்த போகிறீங்க. ஏமாற்றங்கள், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக விடுதலை பெற போகிறீங்க. உங்களால் பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வீண் பழிகள் விலகுதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணவரவு உண்டாகுது. அடுத்தது குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியுமான விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் இணையறதுனால குரு பகவான் பயணம் செய்யறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குங்க. மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் கைக்கூடி வரும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க. புதுசாக வீடு கட்டி கொடியேறுவீங்க.
எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க. குரு பகவான் பயணம் செய்கிறதுனால நிறைய உதவிகளில் கிடைக்கும். தைரியமான சில முடிவுகளை எல்லாத்தையும் தைரியமாக எடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி இருக்குங்க. எல்லா விதத்துலேயும் இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே விலகுது. வழக்குகள் சாதகமாக முடியுது. உங்களுடைய ராசிநாதன் சுகாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது இனி வர எல்லா நாட்களுமே உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. வருமானம் உயரப்போகுது. விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நிறையா கடகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நிறைய கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி வெளியில் வர போகிறீங்க. அதே மாதிரி தாய் மற்றும் மனைவி வழியில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தந்தை வழி உறவுக்காரன்கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நேரத்தில் புது தொழில் தொடங்கிறதுக்கான தனித்தன்மை வெளிப்படும். இனி வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு அமோகமான நாளாக அமைய போகுதுங்க. வாழ்க வளமுடன். போல் யாரும் கொடுக்க மாட்டார், கேது போல் யாரும் கொடுத்துட்டு கெடுக்க மாட்டார், கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம். ராகு கேது பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வருது? ராகு பகவான் வர்றாரு. கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு பயிற்சின்னா பார்த்துக்கோங்களேன். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு. ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகங்க. இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தாங்க. இவர் தான் அப்பா அம்மா மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசியில் நிறைய பேருக்கு இருக்குது. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும் தனுசு ராசி. ஏன்னா எல்லாமே ஒரு நீதி நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு குறி வச்சு ஒரு வேலையை சாதிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறைய இருக்குது தெரியுங்களா. தனுசு ராசிக்கிட்ட இவங்க அறிவை யூஸ் பண்ணி இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இந்த ஊரில் ஏன் உலகத்திலேயே ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும். அதே மாதிரி தனுசு நீங்கள் இவங்களை எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், அவங்கள எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எது வந்தாலும் என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் தனுசு கிட்ட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது? ராஜா நல்லதா கெட்டதா? ஏன்னா தனுசு ராசி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேறங்க, இனிமேல் வாழக்கூடிய விஷயம் வேற. தயவு செஞ்சு இந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பொது பலனாக பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு பலன் நல்லா இருக்காரா என்ன? ஏன்னா நம்மளோட ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்கள் தோஷத்தை எடுக்கிறது மெயினாக இந்த கிரகமாக தான் இருக்கும். ராகு கேது தான் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் டக்குன்னு இறக்கி விட்டுருவார் ராகு பகவான். நல்லா பார்த்துக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகு போல் கொடுக்க மாட்டார் இருக்கு, எது போல கொடுக்க மாட்டார், எது போல கெடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. மனிதர் ராகு கொடுத்து புட்டு கெடுத்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது பகவான் ஒரு மனுஷனுக்கு கெடுத்து புட்டு தான் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்துட்டா பாருங்க, டக்கு டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாவது யோகம் இருக்கா. ஏன்னா ஒரு முக்கியமான பிளானெட்டுங்க ராகு கேது. இதுக்கு உருவமே கிடையாது. எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் செல்லும். இந்த கிரகம் மட்டும் பாருங்க பின்னோக்கி தான் செல்லும் பாருங்க.
பாருங்கள், அப்படி ஒரு பிளானட். அப்போ ஜாதகத்தில் ஒரு கேது நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றணுமா ராகு கேது நல்லா இருக்கும். ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ரெண்டே விஷயந்தான், ரெண்டு பெயர்ச்சி தான். ஒன்று வந்துருச்சுங்க, குரு பெயர்ச்சி வந்துருச்சு, ராகு பெயர்ச்சி எல்லாமே ஒன்றா வருது. இந்த மாதிரி 16, 18 ராகு கேதுங்கிறது 18ஆம் தேதி வருதுங்க. 18 மாதம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நமக்கு என்ன வேணும், என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாமே கொடுக்க போகிறாரு ராகு பகவான். உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. ஏன்னா ராகு பகவான் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாகி கும்பராசிக்கு வர்றாரு. அடுத்து கேது பகவான் பாருங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. எப்போ 18ஆம் தேதி, அதாவது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அவர் பெயர்ச்சியாகி போறாரு. அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அது என்னாகும், தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஆண்டவன் தான் கண் விழிச்சு உங்களை பார்ப்பாரு. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவன் ஏன் கண் விழிச்சு பார்க்குறாரு, ராகு இல்லை குரு ராசியை பார்க்குறாரு. எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், தைரியமாக உங்களுக்கு வரும், அறிவு வரும், ஞானம் வரும். பெரிய இல்லைங்க, அறிவு இல்லாட்டி தான் எந்த ஒரு ஞானமுமே தன்னால் வரும். படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற பவர் கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படணும், நான் உங்களுக்கு இருக்கேன். இனிமேல் வாழ்ந்துட்டோம் இல்லையா, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் கொண்டு போகணும், நல்லதை கண்டிப்பாக சாதிக்கணும், வாழ்க்கையை வெற்றியாக கொண்டு போகணும். உங்களுடைய கையில் தாங்க இருக்குது வெற்றி தோல்வி. இனிமேல் எல்லாமே பார்க்கக்கூடிய பாதை, என்ன பாதையில் செல்லணும், அறிவு சார்ந்த பாதை. அந்த அறிவு சார்ந்த பாதையில் அதில் என்ன கல்லும் இருக்கும் முள் இருக்கும், அது எப்படி அந்த முள்ளை தாண்டி போகணும், அந்த முள்ளை எப்படி எடுத்து வீசணும், மூளையை யோசிங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்கு எல்லாமே இப்போ வெற்றியாக தாங்க வரும். இறைவன் உங்கள் பக்கம் முள்ளா மலரப்போகுது அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா காலில் முள்ளை வச்சு குத்துனாலும் குத்தாதுங்க, ஆணி மேலே காலை வச்சு குத்துனாலும் குத்தாது. அதற்கான நேரம் அப்படி கொண்டு போகுது. ராகு கேது பெயர்ச்சி. ஏன் பயப்படுறீங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் அலையிறீங்களா, அலையிலையா? இப்போ ரீசெண்டாக உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, வேலையில் தடை, இல்லை வேலை கிடைக்காம தடுமாறுறேன், வேலை போச்சு, நல்லா பார்த்து 3 மாதம்லாம் என்னை தூக்கி தூர போட்டுட்டாங்க. 15 வருஷம் 16 வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தேன், அப்போல்லாம் என்னை தூக்கி போடல, இப்போ 3 மாதமாக என்னை தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் கேளுங்க. தாய் மாமா உறவில் பிரச்சனை, காசு பணத்தில் ஒரு பக்கம் கொடுத்துட்டேன், கடன் கொடுத்துட்டேன், ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்தேன், அந்த பணமும் வரல, அந்த இடமும் வரல, என்ன பண்ணாலும் அடுத்த கட்டணை என்ன, எப்படி போகலாம் இப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்கள் போவீங்க. பொருளாதார வருமானம் எல்லாமே சரியில்லை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதுலேயும் பிரச்சனை. திருமணம் பேசிக்கிட்ட போனால் திருமணத்தை பண்ண முடியல அப்படிங்கிற மனக்குழப்பம். 1 வருஷமாக நான் அவரை பார்க்காத இடம் கிடையாதுங்க, பார்க்காத கோயில் கிடையாது, இன்னுமே திருமணம் ஆகவே இல்லை. அவ்வளவு ஒரு தடையை சந்திச்சாச்சுங்க தனுசு ராசிக்காரங்க. படிப்பு, கல்வியிலையும் சரி, எதுலேயுமே சரி. இனிமேல் தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் வருது. ராகு கேது நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? எடுத்த உடனே முதல் பலன் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வரன் அமைஞ்சிரும். விட்டுறாதீங்க. கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீட்டில் நடக்க போகுதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே கைக்கூடி வரும். திருமண தடை வராது பார்த்துக்கோங்க. பிடிச்ச திருமணம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தரிக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, இப்போ கிடைக்கும் பாருங்கள் குழந்தை பாக்கியம். அதுக்கான நேரம் வந்துருச்சு, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக மருத்துவரை போய் நல்ல ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்ததை விட சூப்பரான வேலையை கிடைக்கும்.
பாருங்கள் நீங்களே. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரமோஷன் வாங்கிட்டேன், என்னால் வாங்க முடியலையா, இப்போ வாங்குவீங்க. வெளிநாட்டிலையும் சரி வெளியூர்லேயும் சரி, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நிறைய பேர் மாறக்கூடிய தகுதி அதிகமாக வருது. அதே மாதிரி தனுசு ராசி அந்தளவுக்கு பக்காவாக வேலை செய்யுதுங்க கிரகத்தோட அமைப்பு. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பூர்வ சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு, நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. அதுக்கான நேரம் தாங்க இது. இந்த ராகு கேது பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. வழக்கில் சாதாரணமாக அரசியல் சப்போர்ட்டில் கிடைக்கும், அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். இப்போ எழுதுங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. யார் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ, சூரியனும் குரு நல்லா இருக்கோ, அரசாங்க வேலை நல்லா இருக்குங்க. லக்னத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க. அதிக மதிப்பெண்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸாமில் எழுதி குழப்பத்தில் ரிசல்ட் நல்லா வருமா வராதான்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும். உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். எதையுமே